வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் வேலு. இன்றைய நிகழ்ச்சியில் இதய நோய் எதனால் ஏற்படுகிறது, அதற்கான சில வழிமுறைகள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். இதய நோய் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் புகைப்பழக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் பருமன். அடுத்தது கட்டுப்படாத இரத்த அழுத்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகமான மனக்கவலை, மன அழுத்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுமையான இரத்த சோகை, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அடர்த்தி தன்மை அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண், ரொம்ப நாட்பட்டு இருக்கக்கூடிய வயிற்றுப்புண். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பலவீனம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதயத்தினுடைய தசைகள் பலவீனமாகி அதனுடைய காரணமாக இந்த இதய நோய் என்பது ஏற்படுகிறது. பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதன் மூலமாகவும் இந்த இதய நோய் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நைட்டில் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா இது இதய நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படி பல விதமாக, அதாவது இதயத்துக்கு தேவையான போதுமான இரத்த ஓட்டம் சரியாக போகலை அப்படின்னாலும் அதனால் இதயத்தினுடைய பலவீனம் ஏற்பட்டு இதயம் வீக்கம் ஏற்பட்டு அதனுடைய காரணமாக இந்த இதய நோய் ஏற்படுகிறது. இப்படி பல விதமான காரணங்களால் இந்த இதய நோய் ஏற்படுகிறது. இந்த இதய நோய் ஏற்பட்ட பிறகு நாம் இதய நோய் வராமல் பாதுகாக்கவும், இதய நோய் வந்த பின் அதை குணப்படுத்தவும் தினசரி நம்ம உணவில் தோற்பு சுவை உள்ள உணவுகள் தினசரி எடுக்க வேணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கசப்பு சுவை, இதுவும் தினசரி நம்ம உணவில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். துவர்ப்பு, கசப்பு, இந்த இரண்டு சுவையை நம்ம தினசரி பயன்படுத்தும் போது இதயம் சார்ந்த எந்த நோயாக இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருதம்பட்டை, சுக்கு, தனியா, சீரகம், துளசி, பனைவெல்லம், ஏலக்காய் இவையெல்லாம் எடுத்துட்டு ஒரு டீ மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரும்போது இதயம் சார்ந்த பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அது குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கு ஹார்ட் பேஷண்ட் இருக்கும்போது நீங்கள் வேறு மருந்து மாத்திரைகள் எதாவது எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம். அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து இதை இந்த டீ குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உணவு முறைகளில் பச்சை நிற உணவுகளையும் வெள்ளை நிற உணவுகளையும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகளையும் தினசரி உங்கள் உணவில் பயன்படுத்தி சேர்த்துட்டு வரும்போது இந்த இதயம் சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு குணமாகும். இந்த வழிமுறைகள்லாம் அதே மாதிரி நம்ம உணவில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அடுத்தது ஆப்பிள், இது தினசரி நீங்கள் எடுக்கும்போது இந்த இதயம் சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் குணமாகும். இந்த நல்ல விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வண்ணங்களே ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.